ஸ்ரீ விநாயகர் புராணம் 24ஆம் பகுதி. அது ஒரு எருக்கஞ்செடி. அந்த செடியில் உள்ள பூக்களை எனக்கு அணிவித்தால் போதும் என்றார் விநாயக பெருமான். இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது பக்தியை மட்டும்தான். அன்புடன் அவனது திருப்பாதத்தில் ஒரே ஒரு பூவை வைத்து அவனது திருநாமத்தை கூறினால் போதும். ஓம் கணபதியே நம என தினமும் 108 முறை யார் பக்தி பூர்வமாக கூறுகிறார்களோ அவர்களுக்கு விநாயகரின் ஆனந்த லோகம் நிச்சயம் கிடைக்கும். விநாயக பெருமானின் எளிய தன்மை பற்றியும் அவர் எதிர்பார்க்கும் எளிய பக்தி பற்றியும் மற்றொரு கதை ஒன்றையும் கேளுங்கள். மிதிலாபுரி மன்னர் ஜனகர் நற்பண்புகளை பெற்றவர், ஏராளமான கல்வி அறிவுடன் திகழ்ந்தவர். ஆனாலும் தான் என்ற கர்ப்பம் அவரை ஆட்டி படைத்தது. மக்களை காப்பாற்றும் அவர் தானே தெய்வம் என நினைத்து கொண்டார். ஒரு முறை நாரத முனிவர் அவரை காண வந்தார். நாரம் என்றால் தண்ணீர். நாரதர் பிதுர் தேவதைகளை அளவுக்கு அதிகமாக வழிபடுபவர். அவர்களுக்கு தீர்த்தம் கொடுத்து மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். இதன் காரணமாகவே நாரதர் என்ற பெயர் அவருக்கு அமைந்தது. நாரதர் எந்த இடத்திலாவது கன நேரம் தங்கிவிட்டால் கூட அவ்விடத்தில் உள்ளோர் மோட்சத்தை அடைந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட மகான் ஜனகரை காண வந்தால் அவருக்கு மோட்சம் உறுதிதானே. ஜனகர் நாரத மாமுனிவரை வரவேற்று ஆசனத்தில் அமர வைத்தார். நாரதர் அவரிடம், ஜனகரே, உமது ஆட்சியில் பகவான் கிருபையால் மக்கள் செழிப்புடன் வாழ்கின்றனர், உம்மை வாழ்த்துகின்றனர். எல்லாவற்றுக்கும் காரணமான அந்த பகவானுக்கு இங்கு என்ன வேலை என்றார் நாரதர். ஜனகருக்கு புத்திமதி கூறினார். ஜனகரே, தாம் அறியாமல் பேசுகிறீர். எல்லாவற்றுக்கும் காரணம் பகவான் தான். பகவானை தூஷிக்கும் இடத்தில் நான் அமரமாட்டேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டு விட்டார். அவர் நேராக கௌண்டின்ய முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார். அந்த முனிவர் கணபதியை உபாசிப்பவர். அவரிடம் நாரத மாமுனிவர், முனிவரே, விநாயக பெருமானிடம் கூறி ஜனகருக்கு நற்புத்தியை தர செய்ய வேண்டும். ஜனகமா மன்னர் தானே பரம்பொருள் என்ற சிந்தனையுடன் இருக்கிறார். அந்த சிந்தனையை அகற்றி அவர் சாதாரண மானிட ஜென்மம் என்பதை உணரும் வகையிலான ஏற்பாட்டை செய்யுங்கள் என கூறிவிட்டு வைகுந்தம் புறப்பட்டார். கௌண்டின்ய முனிவரும் கணபதியிடம் இதை கூறி வழிபட்டார். கணபதி அவரது கோரிக்கையை ஏற்று குஷ்ட நோயுள்ள ஒரு அந்தணராக வடிவெடுத்து ஜனக அரசரின் அரண்மனைக்கு சென்றார். வாயிலில் நின்றபடி தனக்கு பிக்ஷையிடுமாறு கேட்டார். மிக ஆச்சரியமாக பிராமணர் ஒருவர் அரண்மனை வாசலில் பசியுடன் வந்து நிற்கிறார் என்றால் யாருக்கு தான் வியப்பிருக்காது? அவர்கள் அவசரமாக ஜனக மகாராஜாவிடம் சென்று பிராமணர் ஒருவர் பிக்ஷை கேட்டு வந்திருப்பதை அறிவித்தார்கள். ஜனகர் அவரை அழைத்து வரும்படி உத்தரவிட்டார். வேதியர் அருவருப்பான தோற்றத்துடன் உள்ளே வந்து நின்றார். பிராமணரே, எனது ஆட்சியில் இப்படி ஒரு நிலைமை தங்களுக்கு எப்படி வந்தது? இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்டார். முதியவர் வடிவில் வந்த கணபதி, எனக்கு பசி தாழவில்லை, முதலில் உணவு கொடு, அதன் பிறகு பேசலாம் என்றார். ஜனகர் தன் மகனிடம் வேதியரை உணவறைக்கு அழைத்து செல்லும்படி கூறினார். அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. கணபதி சாப்பிட்டு கொண்டே இருந்தார். அவரது தொந்தி வயிற்றை அவ்வப்போது தடவிக் கொள்வார். சமையல்காரர்கள் இருந்ததையெல்லாம் அவருக்கு வைத்து விட்டனர். அவரோ இலையை விட்டு எழுந்திருப்பது போல் தெரியவில்லை. பின்னர் 100 சமையற்கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் சமைத்து கொண்டிருக்கும் போதே கணபதி பசி தாழாதவர் போல் அரற்றினார். இலை முன்பு உட்கார வைத்துவிட்டு, இப்படி என்னை பட்டினி போட்டு துன்புறுத்துகிறீர்களே என கத்தினார். இளவரசனுக்கு மிகுந்த ஆச்சரியமாக போய்விட்டது. அத்துடன் பயமும் வந்துவிட்டது. அவனது உடல் நடுங்கியது. ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது என்பது மட்டும் அவனது அறிவுக்கு புலனாகிவிட்டது. பாதி வெந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, இருக்கிற உணவையெல்லாம் அப்படியே எடுத்து வாருங்கள் என கணபதி சத்தம் போட்டார். சமையல்காரர்களும் அவ்வாறே செய்தனர். அதன் பின்பும் அவர் இலையை விட்டு எழவில்லை. உடனே இளவரசன் அவரிடம், வேதியரே, பசி தீர எங்களது தானிய களஞ்சியத்தை திறந்து விடுகிறோம். உமது இஷ்டத்திற்கு தாம் என்ன வேண்டுமானாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் என்று கூறி களஞ்சியத்தை திறந்து விட்டான். கன நேரத்தில் களஞ்சியத்தை காலி செய்து விட்டார் கணபதி. 24ஆம் பகுதி நிறைவடைந்தது.